ஐடி வேலை நிரந்தரமா? 16 வருட ஐடி துறை அனுபவத்தில் நான் பார்த்து உணர்ந்த சில அனுபவங்களை கூறுகிறேன். 2007ஆம் ஆண்டு பெங்களூரில் நான் பணிக்குச் சேர்ந்த புதிதில் மெயின் ஃப்ரேமில் ப்ராஜெக்ட் ஓடிக்கொண்டிருந்தது. PLI என்ற டெக்னாலஜி தெரிந்த ஒரு ஆள் உடனே வேண்டும். எங்கும் கிடைக்கவில்லை. 100% சம்பள உயர்வு கொடுக்கிறோம் என்றார்கள் நிர்வாகத்தினர். அப்பொழுதும் யாரும் கிடைக்கவில்லை. ப்ராஜெக்ட் கையை விட்டு போய்விடும் நிலைமை. ஒரு மனிதர் எங்கள் ப்ராஜெக்ட் சீனியர் மேனேஜரை தொடர்பு கொண்டார். அவருடன் பேசிவிட்டு சீனியர் மேனேஜர் சற்று கவலையுடன் இருந்தார். ஏன் என்று கேட்டதற்கு, அந்த PLI நன்றாக தெரிந்த நபர் ஒரு நாளைக்கு $100 இந்திய ரூபாய் மதிப்பில், அதுவும் இந்தியாவில் கொடுத்தால் பணி செய்கிறேன் என்றாராம். வேறு வழியின்றி நிர்வாகமும் ஒப்புக்கொண்டது. அந்த மனிதர் நேர்காணலுக்கு வரும்பொழுதுதான் தெரிந்தது அவருக்கு வயது 59 என்று. நேர்காணல் முடிந்து பணியில் சேர்ந்து ப்ராஜெக்டையும் வெற்றிகரமாக முடிக்க உதவி செய்தார். அவர் எங்களுடன் பணிபுரிந்த காலம் சுமார் 7 மாதம் மட்டுமே. அவர் பணியின் கடைசி நாளன்று நான் கேட்டேன், ஏற்கனவே வீடு வாசல் என்று சேர்த்து வைத்து விட்டீர்கள், அதனால் ஃப்ரீலான்சிங் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவரோ புன்னகையுடன் கடந்த 10 வருடங்களாக இப்படித்தான் பணி செய்து கொண்டிருப்பதாக கூறினார். மேலும், உங்களுடைய 2 வருட சம்பளத்தை நான் சில மாதங்களில் வாங்கிவிடுகிறேன். மறுவாய்ப்பு வரும் வரை எனக்கு பிடித்த துறைகளில் கவனம் செலுத்துவேன் என்றார். மறுவாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், அப்போது ட்ரெண்டில் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நன்கு படித்து பணிக்குச் செல்வேன் என்றார். மேலும், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி துறையில் மாதம் சில ஆயிரங்கள் வந்து கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் அவர் கூறிய ஒரு விஷயம் இன்னமும் என் மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும். அவர் கூறியது இதுதான்: உன்னுடைய தனித்திறமையை நீ புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தாத வரையில் நீ பிறருக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும். பயத்துடனேதான் வாழ்க்கை பாதையில் பயணிக்க வேண்டியிருக்கும் என்றார். அற்புதமான வார்த்தைகள் அவை. 2013ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் ஒரு புகழ்பெற்ற வங்கியின் மென்பொருள் நிர்வாகம் செய்யும் ப்ராஜெக்டை எங்கள் கம்பெனி கையகப்படுத்தியது. அது AS400 என்ற டெக்னாலஜியில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை சீரமைக்க முயற்சி செய்யும் போதுதான் அதில் இருந்த சில லாஜிக்குகள் எங்களுக்கு புரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை கோடிங் செய்தவர்களிடமே தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமை. ஆனால் பிரச்சனை என்னவெனில், அந்த புரோகிராம் அனைத்தும் 1985இல் கோடிங் செய்யப்பட்டிருந்தது. வங்கி நிர்வாகமும் தேடி தேடி வயதான ஒருவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்தான் 1985இல் அந்த வங்கியின் மென்பொருளை உருவாக்கிய குழுவின் தலைவர். 2013ஆம் ஆண்டு அவருடைய வயது 70. ஒரு நாளைக்கு €150 என்கிற சம்பளத்திற்கு எங்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டார். 40 நாட்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். உண்மையில் அவருக்கு 27 வருடங்களுக்கு முன் டெவலப் செய்த லாஜிக் நன்றாக நினைவில் இருந்தது. அவருடைய பணியின் கடைசி நாளில் அவரிடம் பேசும்பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் இவைதான்: இவையெல்லாம் நான் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டேன், வெறும் பணிக்காகவும் சம்பளத்திற்காகவும் மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை என்றார். அதனால் எப்பொழுதுமே எனக்கு மறக்காது என்றார். நிரந்தர பதவி என்று இந்த துறையில் ஒன்றும் இல்லை. தேவைகளும் அதற்கேற்ற திறமைகளும் தான் ஒருவரின் வாய்ப்பை இந்த துறையில் தக்க வைக்க உதவுகிறது. 40 வயதான எனக்கு பணியின் ஸ்திரத்தன்மையை பற்றிய பயம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. ஆனால் இப்போது புதிதாக பணிக்கு சேரும் வயதில் குறைந்த ஆண்களையும் பெண்களையும், முக்கியமாக கல்லூரி படிப்பை முடித்த ஃப்ரெஷர்களை பார்க்கும்போது அந்த பயம் தானாக மறைந்துவிட்டது. ஏனென்றால் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அந்த இளைஞர்களில் பெரும்பாலானோரிடம் குறைவாகவே உள்ளது. பெரும்பாலான இளைஞர்கள் எதிர்பார்ப்பது லோனில் ஒரு வீடு, ஒரு கார், நிச்சயமற்ற ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப், எப்படியாவது ஃபாரின் போய்விட வேண்டும், அவ்வளவுதான். இது போன்ற இளைஞர்கள் என்றைக்குமே எங்களுக்கு போட்டியாக வரமாட்டார்கள். மேலும் புதியவைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருப்பவர்களுக்கும் மாற்றத்தை மனமோந்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் IT துறையில் என்றுமே வேலைவாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கின்றது.